ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏர் ஃப்ரையரில் எப்படி மீன் ரோஸ்ட்டு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏர் ஃப்ரையரில் மீன் ரோஸ்ட்டுக்கான செட்டிங்ஸ் என்னென்னன்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டீஸ்பூன் அளவு நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ண மாட்டோம். மீன் ரோஸ்ட்டுக்கு சிம்பிளாக இந்த மசாலா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கெட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீனை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு எடுக்க மசாலாவில் இந்த மீனை எல்லாத்தையுமே வரிசையாக அடுக்கி வச்சுடுங்க. இப்போ நான் 5 மீன் தான் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ 5 மீனை மட்டும் நான் இந்த மாதிரி மசாலா தடவிக்கிறேன். நீங்கள் எத்தனை மீன் இருந்தாலும் ஓகே தான். ஸோ ஏர் ஃப்ரையரில் இந்த 5 மீன் வைக்கிறதுக்கு தான் ப்ளேஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப மீனை ஏர் ஃப்ரையரில் ஒரே நேரத்தில் குக் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதனால் ஃபஸ்ட்டு 5 பீசஸ் குக் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா இந்த மசாலாவை நீங்கள் தடவணும். மீன் மேலே எல்லா சைடுமே நல்லா ரெட் கலராக கோட்டிங் இருக்கணும். ஸோ அப்போ தான் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டான லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு 5 பீசஸ் மட்டும்தான் மீன் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மசாலாவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சா போதும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக மீன் ஃப்ரையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் விட்டுருங்க. மீன் நல்லா ஊறிடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஏர் ஃப்ரையரில் எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் என்னோடய ஏர் ஃப்ரையர், பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர். ஸோ இந்த ஏர் ஃப்ரையரில் எப்படி மீன் ரோஸ்ட்டு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம செகண்ட் பேஸ்கெட் தான் நம்ம மீனை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் பேஸ்கெட் போட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ செகண்டு பேஸ்கெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அந்த மீன் சிம்பிள் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக 180 டிகிரியில் 22 மினிட்ஸ்னு காமிக்கும். ஸோ நம்ம 3 மினிட்ஸ் 3 நிமிஷம் மட்டும்தான் நம்ம ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ப்ரீஹீட்னால் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் வெறும் அந்த ட்ரே இருக்குல்ல, அதை மட்டும் வச்சு நம்ம சும்மா ஆன் பண்ணி விட போகிறோம். அவ்வளோதான். 3 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ ட்ரே லைட்டாக ஹீட் ஆகிருக்கும் நம்ம ப்ரீஹீட் பண்ணனால. இப்போ லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்போ தான் மீன் ஒட்டாமல் இருக்கும். ஸ்ப்ரே பண்ணலாட்டினாலும் பரவாயில்ல, ஒன்றும் இது இல்லை. நீங்கள் இந்த ஷீட் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவை தடவி வச்சுருக்கோம்ல, அந்த மீனில் மசாலா தடவி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே வரிசையாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப நீங்கள் மீனை இந்த ட்ரேக்கு ஒவ்வொரு மீனுக்கு மேலே ஒவ்வொரு மீன் வச்சிங்கன்னா சரியாக குக் ஆகாது. ஸோ இந்த ட்ரேயில் எவ்வளோ மீன் பத்துமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் மீன் வச்சா போதும். அப்போ தான் ஒன்று போல் நல்லா குக் ஆகும். ஸோ இப்போ 5 மீன் வைக்கிறதுக்கு கரெக்டாக ட்ரே இருக்குது. இப்போ அவ்வளோதான். இப்போ மீனை வச்சாச்சு. இப்போ அதை அப்படியே ஏர் ஃப்ரையரில் போய் செட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மாட்டி வச்சுடுங்க. இப்போ எப்படின்னு நம்ம மீனை குக் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. அதே செகண்ட் பேஸ்கெட்டு தான். இப்போ 0 மினிட்ஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ நீங்கள் அந்த டைமரை மட்டும் மாற்றணும். 8 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி தான் இருக்கணும். 8 மினிட்ஸுக்கு மட்டும் செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ கரெக்டாக 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் 0 காமிச்சிடுச்சு. அவ்வளோதான், குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இப்போயே நல்லா குக் ஆயிரும். இன்னும் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் டெம்பரேச்சரை கூட்டிக்கோங்க.
கரெக்டாக டெம்பரேச்சர் வந்து அந்த சைடு இருக்குது, அதை கூட்டி 200 டிகிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு டைம் வந்து நீங்கள் வந்து 6ல் இருந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ஏர் ஃப்ரையர் வந்து எப்படி இருக்குன்றது வந்து எனக்கு தெரியலை. ஸோ இந்த செட்டிங்ஸ் தான் வந்து பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையருக்கு. நீங்கள் வந்து இப்போ உங்கள் மீனோட கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்றது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். சூப்பராக மீன் வந்து குக் ஆகிருக்கும். இதே மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து மீன் ரோஸ்ட்டு வந்து செஞ்சுட்டோம். டைமும் வந்து ரொம்பவே சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீனை பார்த்திங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப வந்து நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டெல்லாம் ஒன்றுமே டிஃப்ரெண்ட் இல்லை, அதே டேஸ்ட்டு தான். நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கிற டேஸ்ட்டும் இந்த ஏர் ஃப்ரையரில் நம்ம வந்து பொரித்து எடுக்கிற மீனும் வந்து சேம் டேஸ்ட்டு தான். ஒரு வித்தியாசமும் இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஏர் ஃப்ரையரில் வச்சு நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பை.